விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு அழகர் சாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பனானா ட்ரீ ஃபெர்டிலைசர் வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பனானா அதாவது வாழை மரத்துக்கு உர நிர்வாகம் என்ன அளவில் கொடுக்கணும், என்னென்ன உரங்கள் தேவை அப்படின்ற மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்கான உர அளவுகள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மூன்றினுடைய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா தழைச்சத்து வந்து மொத்தம் ஒரு 200லேருந்து 210 கிராம் அந்தளவு வந்து தழைச்சத்து கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து உரம் போடணும். அது மாதிரி மணிச்சத்து வந்து குறைஞ்சது வந்து ஒரு 60 கிராம் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து போடணும் மணிச்சத்து. அது மாதிரி சாம்பல் சத்து வந்து ஒரு 300 கிராம்லேருந்து 450 கிராம் வரைக்கும் அந்த வாழையினுடைய தன்மையை பொறுத்து நம்ம 450 கிராமே எடுத்துக்கலாம். அந்த அளவில் வந்து 450 கிராம் வர மாதிரி நம்ம வந்து அளவுகள் வந்து உரங்கள் வந்து போடணும். ஸோ அப்போ தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த அளவுகளில் வர மாதிரி நம்ம வந்து உரங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது அல்லது அந்த அளவுகளில் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தழைச்சத்து வந்து 210 கிராம் அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து தாராளமாக ஒரு 450 கிராம் யூரியா வந்து எடுத்துக்கலாம். இந்த 450 கிராம் யூரியா வந்து 2 தடவையாக நம்ம கொடுக்கலாம். உதாரணமாக நம்ம வந்து கன்று வைத்த நாள்லேருந்து ஒரு 2 மாதம் கழித்து ஒரு 2 மாதம் கழித்து வந்து நம்ம வந்து பாதி அளவு உதாரணமாக 450 கிராம்னா அதில் ஒரு 250 கிராம் அல்லது 225 கிராம் அளவு ஒரு தடவை 2 மாதம் அல்லது ஒரு 3வது மாதத்தில் வந்து அதை கொடுத்துடலாம். அது மாதிரி டிஏபி வந்து ஒரு நம்ம மணிச்சத்து வந்து 60 கிராம் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து டிஏபி வந்து 150 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 70-80 கிராம் அளவாக வந்து 2 தடவையாக பிரித்து, அதாவது 2வது மாதம் ஒரு முறையும் 5வது மாதம் ஒரு முறையுமா கொடுத்துடலாம். கன்று நட்ட 2வது மாதம் அல்லது 3வது மாதத்தில் ஒரு 225 கிராம் யூரியா, அது மாதிரி 5வது மாதத்துக்கு மேலே ஒரு இன்னொரு 225 கிராம் யூரியா கொடுத்துடலாம். அது மாதிரி டிஏபி வந்து ஒரு 150 கிராம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து முதல் வந்து 2வது மாதத்தில் ஒரு 75 கிராமும் 5வது மாதத்துக்கு மேலே வந்து ஒரு 75 கிராமும் கொடுத்துடலாம். அது மாதிரி பொட்டாஷ், அதில் வந்து நமக்கு சாம்பல் சத்து கிடைக்குது இல்லையா, இந்த பொட்டாஷ் வந்து மொத்தம் வந்து நம்ம எடுக்க வேண்டியது ஒரு 750 கிராம் வரைக்கும் எடுக்க வேண்டியது. ஏன்னா 450 கிராம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து அழகாக 2ஆக பிரிச்சிடலாம். ஒரு 400, ஒரு 350 அல்லது ஒரு 375 என்று அந்த மாதிரி 375 ஒரு 375 2 டைமாக வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல் உரம் வந்து ஒரு 2வது மாதம் கழித்தும் 5வது மாதத்தில் ஒரு தடவையும் 2வது உரமாக கொடுத்துடலாம். இதுபோல் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வயலை தயார் செய்யும்போதே நன்றாக மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு ஒரு 10 டன், முடிஞ்சால் 15 டன், ஏக்கருக்கு ஒரு 10 டன் அளவாவது குறைந்தது வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் கொடுக்குறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். முக்கியமான விஷயம் தொழு உரம் வந்து நன்றாக மக்கியதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. கடைசி உழவின் போது நம்ம வந்து தொழு உரத்தை வந்து போட்டு உழுது ரெடி பண்ணுறது மிகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நுண்ணூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது, நுண்ணூட்டம் வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறைந்தது நன்றாக உள்ள நல்ல பிராண்டாக உள்ள ஒரு நுண்ணூட்டத்தில் வந்து நுண்ணூட்டம் மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் நுண்ணூட்ட கலவை வந்து ஒரு வாழைக்கன்றுக்கு குறைஞ்சது வந்து நம்ம ஒரு 3வது மாதம் அந்த காலகட்டத்தில் ஒரு வாழை மரத்துக்கு 100 கிராம் அளவு வரைக்கும் 50லேருந்து 100 கிராம், குறைஞ்சது 50 கிராம், அதிகபட்சம் 100 கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நுண்ணூட்ட மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழைக்கன்றுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய மண்ணின் தன்மையை பொறுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மாதிரி நன்றாக மக்கிய தொழு உரம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம வந்து வயல் தயார் செய்யும் போதே நன்றாக மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு வந்து 10 டன் வரைக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த தாவர இதிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அல்லது வந்து விலங்கு கழிவுகள் வந்து கம்போஸ்டாக ரெடி பண்ணியிருப்போம். அதுவும் நன்றாக மக்கியதாக பார்த்து வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து அடி உழவில், அதாவது கடைசி உழவின் போது வந்து நம்ம போட்டுக்கலாம். அது மாதிரி ஃபோலியார் அப்ளிகேஷனாக கொடுக்க வேண்டிய நுண்ணூட்ட சத்து கலவை நிறைய வந்து நமக்கு தெரியும், ரெகுலேட்டட் ஃபார்மில் இருக்குது. அது மாதிரி நுண்ணூட்ட கலவை வந்து நம்ம ஸ்ப்ரேயாக கொடுக்குற மாதிரி லிக்யூட் ஃபார்மில் இருக்குது, அதாவது வந்து திரவ நிலையிலே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏக்கருக்கு வந்து நல்ல திடமான கம்பெனி ஐட்டமாக இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு வந்து 500 மில்லி வரைக்கும் நம்ம வந்து இலைவழி தெளிப்பாக நுண்ணூட்ட கலவை வந்து கொடுக்குறது மிக மிக அருமையாக இருக்கும். அது மாதிரி வந்து இப்போ நிறைய உரங்கள் எல்லாமே வந்து இலைவழியாக தெளிக்கக்கூடிய தன்மையில் வருது. குறிப்பாக வந்து நானோ டிஏபி, நானோ யூரியா, அது மாதிரி வந்து என்பிகே திரவ வடிவிலான என்பிகே, ஆல்-19, மோனோ அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரியான உரங்கள் வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இலைவழியாக தெளிக்கிறதுக்கு வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். வாழையை பொறுத்த வரைக்கும் இது கொடுக்குறது ரொம்ப
இன்னும் நல்ல வளர்ச்சியை வந்து விரைவாக கொடுக்குறத விட வந்து நமக்கு நல்ல ஒரு மகசூலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம். உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினான விஷயம். அது மாதிரி வந்து களைகள் இல்லாதவாறு வயலை பார்த்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழையை பொறுத்த வரைக்கும் நிறைய களைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். களைகள் வராதவாறு நம்ம வயலை பார்த்துக்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு மகசூல் வந்து நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி வந்து ஒரு சத்து குறைபாடுகள் ஏதாவது தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு சத்துக்கும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் பார்த்து ஒன்றுனா ஒரு சத்தும் கொடுக்குறத காட்டிலும் நிறைய கொடுக்கலாம். உதாரணமாக சிங்க் சல்பேட் கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று ஏதோ ஒரு சத்து பற்றாக்குறை தெரியும் போது நம்ம வந்து ஓவராலாக எல்லா சத்து முக்கியமான மைக்ரோநியூட்ரியன்ட் முக்கியமான நுண்ணூட்ட சத்து கலவை வந்து எல்லாமே உள்ளதாக பார்த்து வாங்கி அதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு மகசூலை வந்து நம்ம பெற முடியும். அதனால் அது மாதிரி சத்து குறைபாடு குறிப்பாக நுண்ணூட்ட சத்து குறைபாடு இல்லாத ஒரு வாழையை வளர்த்து நம்ம வந்து ஒரு திடமான நல்ல ஒரு மகசூல் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வாழை நிர்வாகம் உர நிர்வாகம் பற்றி கேட்டிருந்தார் நண்பர். வந்து வாழையினுடைய உர நிர்வாகம் பற்றி இதில் வந்து விளக்கமாக பார்த்துட்டேன் முழுமையாக. இதில் சொன்ன மாதிரி என்பிகே தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து யூரியா டிஏபி பொட்டாஸ் போடணும். அது மாதிரி வந்து கடைசி உழவின் போது வயல் தயார் செய்யும்போது நம்ம வந்து நன்றாக முக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் தொழு உரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆட்டு எரு மாட்டு எரு கோழி எரு இது போன்ற நன்றாக மக்கியதை பார்த்து எடுத்துக்கலாம் அல்லது கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியானது வந்து போட்டுக்கலாம். இது போடும்போது நல்லாயிருக்கும். வாழையும் வந்து மிகச்சிறப்பாக வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம். இது கூட வந்து நம்ம தாராளமாக வேப்ப புண்ணாக்கு கிடச்சா அதையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வரும். நமக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும். வேம் கிடைக்கிறவங்க வேமை பயன்படுத்தலாம். வேம்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி வந்து வாழையில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வாழைக்கு வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்க முடியும். மேலும் வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் நுண்ணூட்ட கலவை இலைவழி தெளிப்புரங்கள்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கல. இதை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி இலைவழி தெளிப்புரங்கள் மற்றும் நுண்ணூட்ட கலவைகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் எழுதி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ கால் பண்ணினா எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இல்லை. நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எடுத்து பேச முடியலை. அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொரியரில் வந்து மருந்து ஒரு நாளில் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003444044. அது மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து அனைவருக்கும் பயனுள்ள மாதிரி தான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். அது மாதிரி வந்து மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் போட்டுட்ருக்கேன். அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் பயனடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாக பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம். இந்த இலையில பாருங்க, இந்த மாதிரி மஞ்சளாக ஊயுது பாருங்கள். மஞ்சளாக இருக்குது இலை. அது மஞ்சளாக வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்ச்சி போடுது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய காயுது. அது வந்து செடி கொடி மேலே ஒரு இலையாக அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பாருங்க, ஒரு இலையாக மேலே போயிட்டே இருக்குது. நோவுன்றாங்க. என்ன மருந்து தேவை அந்த மருந்து கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கொடி மேலே ஏற ஒரு அதிகம் வந்து காஞ்சி மஞ்சளாக வருது. மஞ்சளாக வந்து காஞ்சி போகுது. சொன்னால் மஞ்சள் புள்ளி இந்த மாதிரி வருது. வந்து அப்படியே பரவுது.